ஹலோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போது பொதுவாகவே நம்ம திக்கி பேசுகிறவங்க வந்து பஸ்ஸில் இல்லை வந்து ட்ரெயின் ஸ்டேஷனில் ஸோ டிக்கெட் வாங்குறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ ஏன்னா ஃபஸ்ட் நான் பஸ்ஸு ஓகே ரெண்டுமே ஒரு பொது இடத்துல நம்ம நம்ம திக்கிறது கூட பிரச்சனை இல்லை. நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம திக்கினா யாரெல்லாம் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அந்த அந்த எண்ணம் நமக்கு வந்து வந்துடும். ஸோ அதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ நம்ம டிக்கெட் கண்டக்டர் வர வரைக்கும் நம்ம இதை வந்து நான் யோசிச்சுட்ருப்பேன், நம்ம எப்படியாச்சும் திக்காமல் டிக்கெட் வந்து வாங்கணும்னு சொன்னேன். ஸோ சுற்றி உள்ளவங்க என்ன பார்ப்பாங்க. ஸோ அந்த தாட்லே ஸோ நம்மளா ஊர் பேர் சொன்னால் கூட சம்டைம் திக்காமல் கூட வரும். ஸோ நம்ம சொல்லி அவர் கண்டக்டர் கேட்காம ஸோ எந்த ஊருன்னு அவர் கேள்வி கேட்டார்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நம்மளா சொன்னால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிவிடுவோம். மற்றவங்க கேட்குறப்போ நம்ம சொல்கிறப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வந்துடும், நம்ம கொஞ்சம் திக்காமல் பேசணுன்ற. ஸோ அப்போ வந்து நம்ம திக்கி பேசினாலும் மற்றவங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்ற அந்த ஒரு தாட் தான் எனக்கும் அது இருந்திருக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து நான் ஸ்டாப்பிங் மாற்றிலாம் நான் டிக்கெட்லாம் எடுத்திருக்கேன். எங்கள் ஊர் பேர் வந்து தாலிக்கால் கிராமம். எனக்கு தாலிக்கால் திக்குன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த ஸ்டாப்புலாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஸோ நம்ம இந்த மாதிரி நான் எடுத்தனால அந்த ஊர் பேர் திக்குன்னு நம்மளோட அந்த ஆழ்மனத்தில் நம்ம ஸ்டோர் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம அகெயின் நமக்கு திக்கிற வார்த்தையை நம்ம பேசி அதை நம்ம திக்காமல் கொண்டு வந்தால் தான் நம்மளால் டிக்கெட் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான்.